ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து, அவர் தருகின்ற விலையேற பெற்ற வார்த்தைகள். ஏதோ பேசணும் அப்படின்னு கொண்டு வராம, இந்த வார்த்தையினால் நீங்கள் ஊன்ற கட்டப்பட, பலப்பட அவர் தரார். நான் கொண்டு வரல, நாங்க கொண்டு வரல. He is giving. So before we start, நாம் ஒரு ஜெபம் செய்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். Thank you, Father. Thank you for this beautiful and wonderful day you had made. This is your day. We are submitting this day into your feet. You take care everything, what all the events today is going to happen. You take it everything. தகப்பனே, இந்த நாள் நீங்க உருவாக்குன நாள். இந்த அருமையான விலையேற பெற்ற நாளை உங்க பாதத்தில் வைத்து நாங்கள் துவங்குகிறோம். இன்னைக்கு என்னென்னலாம் நிகழ்வு நடக்க போகிறது அத்தனையும் உங்க கரத்தில் தரும். அதை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த காரியத்தை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இது எங்க நாள் சொல்றதை விட இது உங்களுடைய நாள். நீங்கள் என்னென்ன காரியத்தை என்கிட்ட மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, என்னென்ன காரியம் நாங்கள் மாற வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீங்களோ, அதை நடத்துகின்ற ஒரு நாள். ஸோ நீங்க பேச போறீங்க, நாங்கள் கேட்க போறோம். எங்களுக்குள்ள ஏதாகிலும் ஒரு சில குறைகள் இருந்தால், கொஞ்சம் சமாதானம் கெடுகின்ற மாதிரி, பரிசுத்தம் குலைச்சலாகின்ற மாதிரி, உறவு சின்னதாக விரிசல் விடுகின்ற மாதிரி ஏதாவது காரியம் இருந்தால் எங்களை மன்னிங்க. முழுமையாக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். அநேகர் இன்னைக்கு இந்த நாளுக்காக காத்திருப்பாங்க. அநேகர் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜஸ் போகணும், எஜுகேஷ்னல் சம்மந்தமான ஒர்க்காக போகணும், ப்ரைவேட் கம்பெனிக்கு போகணும். சில பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, சில பேர் ஒரு ஸ்ட்ரகிள்டோடு இருக்கிறாங்க. அநேகர் ஊழியம் செய்கிறாங்க. அநேகர் எங்கெங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க. எங்களோட கூட நீங்கள் இருந்து பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வெரி ஹாப்பி. தேவனோடு உறவிலிருந்து அந்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. இஸ்ரேல் மக்களுக்கு 6 நாளும் மன்னா கொடுக்கப்பட்டது. அவங்க நான்வெஜ் கேட்டாங்கன்னு அவங்களுக்கு காடையும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருகிறவர், நமக்கு அவர் செய்கிறவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், மரண தருவாயிலிருந்து என்னை கொஞ்சம் கை தூக்குங்களேன் அப்படின்னு கேட்டால், அவர் நமக்கு கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி எடுப்பவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்றால், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, நான் மறந்துடுறேன் அநேக காரியங்களை, எனக்கு ஞாபக சக்தியை கொடுங்க, என்னை ஒரு திடகாத்திரமாக உருவாக்குங்க, என்னை ஒரு வேலியண்டாக உருவாக்குங்க, மைட்டி வாரியராக உருவாக்குங்க, உங்களுடைய மகனாக என்னை உருவாக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவள் டூ. நான் ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறேன், என்னை ஆசீர்வாதிங்கன்னு கேட்டால், ஷோர்லி he will bless you. தேவனுடைய தன்மையிலிருந்து பிரசன்னம் நமக்கு கிடைக்கிறது, மகிமை கிடைக்கிறது, கனம் கிடைக்கிறது, அவருடைய அபிஷேகம் கிடைக்கிறது. அதே போல் அவருக்கு இன்னொரு நேச்சர் இருக்கு. என்னென்ன பிளெஸிங். ஜேக்கப் அவருடைய காலை பிடித்து கொண்டு சொல்லுகின்ற வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். பிளஸ் பண்ண. ஒரு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஆசீர்வாதம், நிலையான ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கலாம். நாம் போய் கேட்டால் அவர் கொடுப்பாரு. கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரிடத்திலும் போய் கையேந்தக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. அப்படி ஒரு நிலைமையில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா, சீக்கிரமாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் அநேகரை பிளஸ் பண்ணணும். தேவனுடைய தன்மையில் இந்த ஆசீர்வாதம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேச்சர். ஆமென். இப்போ இது நெசசரியான்னு கேட்டிங்கன்னா நெசசரி இல்லை. இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை பேச போகிறோம். அந்த டாப்பிக்கில் வர ஒரு நபர் முக்கியமானவனான்னு கேட்டிங்கன்னா முக்கியமானவ இல்லை. ஆனால் அந்த நபருடைய ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
நீங்கள் எத்தனை பேர் இதை கவனித்திருப்பீங்கன்னு தெரியல. ஜெபிக்கலாம் அப்படின்னு அமரும் பொழுது ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான ஒரு பாண்டேஜ், ஒரு விதமான சண்டை. திடீர்னு சண்டை நடக்கும், அடிச்சுன்னு பெறலுவோம் எல்லாருமே. திடீர்னு உள்ளத்தில் ஒரு மாதிரி எரிச்சல் எழும்பும், கான்ஃப்ளிக்ட் எழும்பும். அது ஏன்னு தெரியாது. ஜெபிக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணி இன்னைக்கு அமருவீங்க, பட் யூ கான்ட் ப்ரே. ஏதோ ஒரு மாதிரி சோர்ந்து போய் படுத்துடுவோம், அல்லது அட போப்பா அப்படின்ட்டுருவோம், அல்லது டிசீஸ் வரும், எண்ணங்கள் வேறு விதமான எண்ணங்கள் வரும், மைண்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், திடீர்னு என்ன ஒர்க் வரும். திஸ் இஸ் நத்திங், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இது பிசாசு அவன் தொடுக்கின்ற ஒரு யுத்தம் நம் மீது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட். ஜஸ்ட் லிசன் டு திஸ் வேர்ட். எதற்காக நீங்கள் நான் ஜெபம் செய்யும் பொழுது பிசாசு இப்பேற்பட்ட கிரியை கொண்டு வந்து போடுறான்? அகைன் ஐம் டெல்லிங், பிசாசை பற்றி பேசுகிற அளவுக்கு அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. And we should not magnify him, and we should not glorify him, and we should not speak about him. நாம் அவனை உயர்த்தி பேசுவோ, அவனை மகிமைப்படுத்துவோ, அவனுடைய தரத்தை உயர்த்துவா. பாத்தியா பிசாசு என்னம்மா என் வாழ்க்கையில் விளையாடிட்டான், அவன் என்ன கிரியை செய்துட்டான், அவன் என் வாழ்க்கையை நாசனமாக்கிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு we are just boasting him. அவனுக்கு பெருமையை வாரி அடிக்கிறான். அவன் ஒன்றுமே பண்ணல, அவனால் என் வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான் அப்படின்னா, சிலுவையில் என் அப்பா அவனை ஜெயிச்சிட்டார். அவன் பவர்ஃபுல் அப்படின்னா என் அப்பாவை அவன் ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்க முடியல, அவன் தோத்துட்டான், அவன் தோல்வியை பெற்றவன். பட் நீங்கள் நான் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் இன்னைக்கு ஒரு வாஞ்சையாக ஒரு ஜெபத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு, தேவனோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை மகிமையும் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி நாம என்கரேஜ் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு அவர் சமூகத்தில் அமர்ந்து இந்த காரியத்தை முடித்து விட்டு எழும்ப வேண்டும் என்று அப்படி பிளானை போடுவோம். டேட்டா பேஸ் அழகாக போட்டு இன்னைக்கு ஈவெண்ட்டை பிளான் பண்ணி வைக்கலான்னு அமருவோம். ஒன்று தூக்கம் வரும், அப்போ தான் தலைவலி வரும். நைட்டெல்லாம் ஃபோன் நோண்டிருப்போம், நெட்டு காலி ஆகிடுச்சு, டேட்டா பேக்கை வர போட்டிருப்போம், அப்போ தலைவலி வராது. வேதை எடுத்து வாசிக்கும் போது தான் தலைவலி வரும், அல்லது ஒரு விதமான சண்டைகள் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும், ஒரு விதமான போராட்டங்கள் வரும், நம்ம நாமே தூங்கிடுவோம், ஏதோ அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். 2 things I need to tell you, my church. ஆவிக்குரிய மக்கள் ஆவில நிறைந்து ஜெபிக்கிறது ஒன்று, and the second thing is ஜெபம் ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு. We have to do that. Prayer is a ritual thing. Everyone does the prayer. My mother is doing, my father is doing, my brother is doing, so I have to do that ritual thing. It's a ritual, இது சடங்கு. அது it's not a prayer, it's a ritual. இது ஒரு சடங்கு, அது ஒரு கடமை. But the second people, it's my duty, it's necessary. Prayer can open the doors in heaven. Prayer can remove all the obstacles which is in my life. Prayer can break the strongholds. ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்கும், ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கும், ஜெபம் பரலோகத்தை அசைக்கும், ஜெபம் தேவனுடைய சன்னிதியில் போய் எட்டும். தேவன் கிட்ட நான் பேசுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி ஜெபம் மட்டும்தான். அவர் என்கிட்ட பேசுகிறதற்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி வேதம் மட்டும்தான். So powerful word, very powerful. தேவன் கிட்ட பேசுகின்றதற்கு தொடர்பு கொள்ள இருக்கின்ற ஒரே ஒரு வழி, ஒன்லி பிரேயர். அவர் என்னிடத்தில் பேசுவதற்கு, அவர் என்னிடத்தில் பேசி வைத்து இருக்கிற, அவர் என்கிட்ட பேசி முடிச்சிட்டார், ஸ்டோர் பண்ணிட்டார், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார். அதுக்கு ஒரே ஒரு கருவி இந்த பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான். இது பேசப்பட்டிருக்கு, நான் பேசிக்கொண்டே இருக்கேன். தேவனை தொடர்பு கொள்ள முடியுமா? எஸ், த்ரூ தி ப்ரேயர். சரி, நேற்று போதகர் தானியலை பற்றி பேசினாங்க. எஸ்டர்டே பாஸ்டர் ஸ்பீக்ஸ் அபவுட் டேனியல், ஹவு டேனியல் ரிசீவ்ட் தி எக்ஸலன்ட் ஸ்பிரிட். எப்படி தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, எப்படி தேவன் நம்மை காப்பாற்றுறார் என்று ஆழமான சத்தியம், அனுபவம் வாய்ந்த ஒரு
விளக்கம் வியாக்கியானம். அதுக்கு முந்தின நாள் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னன்னா, நானே உன் கூட இருக்கிறேன் அப்படி என்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எரேமியாவில் சொல்லுவார், உன்னை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். லிசன் தட் வேர்ட், நான் இருக்கிறேன். அகைன் நான் இன்னைக்கு வேற ஒரு காரியங்களை தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஜெபத்தை குறித்தும் இந்த காரியத்தை குறித்தும் எனக்கு சில காரியங்களை பேச ஆரம்பித்தார். எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிற கவனிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இப்போ ஆரம்பித்தது ஜபத்தினுடைய அந்த ஹிண்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பாயிண்ட்ஸு அவுட்டர் லைனில் ஓவர் வியூவில் போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த ஒரு வசனம் ஏன் நீங்கள் என்ன கேட்கலாம், எதற்காக நீங்கள் நான் ஜபம் செய்யும் பொழுது அட போதும்பா இவ்வளோ நேரம் ஜபிச்சிட்டுமா அப்படி, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். பிசாசு நமக்கு தருகின்ற ஒரு அழுத்தம். சரி, ஏன் நமக்கு தரணும்? ஏன் தரணும்? அவன் அமைதியாக இருக்கலாமே. நீங்க நான் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியாக இருக்கலாமே. ஏன் டிஸ்டர்ப் பண்றான்? நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் பல மணி நேரம் உங்களுடைய ஆவியும் உங்களுக்குள் தேவனால் அருளப்பட்டு ஊதப்பட்டு இருக்கின்ற அந்த ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்து அந்த ஜெபத்தில் ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்கள் உங்கள் தடைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த தடை நீங்கின காரியத்தை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த காரியம் எப்படி நீங்குகிறது, எப்படி தேவன் அதில் கிரியை செய்கிறார், எப்படி தேவன் அந்த காரியத்தில் பின்னாக இருந்து பிஹைண்ட் தட் சீன் தேவன் எப்படி ஒர்க் பண்ணுகிறார் என்று அந்த காரியம் முடிவதற்குள்ளாகவே அதனுடைய நன்மையான முடிவை நீங்கள் பார்த்து முடித்து ஓரிரு நாட்களில் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஃபோன் காலோ ஏதோ ஒரு நபர் மூலியமாக வரும். இந்த காரியத்தில் உனக்கு அதிசயத்தை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். எப்படி நடத்தினார் என்று திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்து உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பிறகு எப்படி இந்த காரியத்தை உனக்காக முடித்திருக்கிறேன் என்று உங்களுடைய மனக்கண்களில் முன்கூட்டியே பார்த்தீங்க பாருங்க, அது 2-3 நாள் கழிச்சு அப்படி நடக்குது. நீங்கள் முன்கூட்டியே பார்த்தது ஒரு 3 நாள் கழித்து நடக்குது. நீங்க சொல்லுங்க, இப்படி நீங்கள் தேவனோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்தில் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்டு உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இசைவாக இணைக்கப்பட்டு ஒன்றாக மாளிகையாக கட்டப்பட்டு அவரோடு ஒருமித்து இருந்து உங்கள் தடையை நீங்களே ஜெயித்துறீங்க. நீங்களே ஆவிக்குரிய கண்களில் பார்த்துறீங்க. நீங்களே விசுவாசித்து அரண்களை நிர்மூலமாக்குறீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கிறது அதை நீங்களே முன்கூட்டியே ஜெபத்தில் அமர்ந்து ஆவியினுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் உங்களுக்கு என்ன முடித்து வைத்திருக்கிறார் அதை அப்படியே ஆவிக்குரிய கண்களில் பார்த்து முடிச்சுட்டு அமைதியாக அமர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 1 வீக்கோ ஒரு 3 டேஸோ இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த 5 மினிட்ஸ்லையோ நீங்கள் ஒரு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நபர் மூலியமாக கேள்விப்படுறீங்க, இந்த காரியம் இப்படி முடிஞ்சிடுச்சு. எப்படி முடியுதுன்னு கேள்விப்படும் பொழுது நீங்கள் எதை ஜெபத்தில் பார்த்தீங்க அது அப்படியே நடக்குது. எக்ஸ்ட்ராவும் நடக்கலை, கம்மியாக நடக்கலை, அப்படியே நடக்குது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் உச்சக்கட்டத்தில் தேவனோடு இணைந்து ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பான்? அவன் தலை மேலே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குமா? அவன் தலை மேலே அக்னி தடலை குவித்த மாதிரி இருக்கும். ஏன் நம்ம கேட்கலாம்? அவன் தன் உலகத்தை ஆக்ரோஷமாக செயல்பட்டு கொண்டு மனித ஜனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவன் வைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நான் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வல்லமை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நுகத்தை முறிக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கொண்டு ஆரோனுக்கு என்ன அபிஷேகம் செய்யப்பட்டது? தேவனுடைய சன்னிதிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் கட்டி வைத்துக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிறோம், அநேக காரியத்தை மாட்டுகிறோம். அப்புறம் அவன் எப்படி சும்மா இருப்பான்? அது இல்லாமல் உங்களை என்னையும் அவன் கட்டி வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் நான் அவங்க கிட்ட வெளியே வந்துட்டோம், எப்படி விடுவான்? ஹாப்பியாக இருப்பானா? ஒரு காரியம் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன்.
இது உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்தா அதில் நீங்கள் இருப்பீங்க? ஒருவேளை இந்த 1 இயரில் இந்த 6 மாதமோ இந்த 3 மாதமோ 2 மாதத்துலையோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு காரியத்திற்காக ப்ரேயர் பண்ணி கொண்டு வருவீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு காரியத்திற்காக தொடர்ச்சியாக விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பெருக்கி கொண்டு அவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணிட்டு வருவீங்க. அப்படி மூவ் பண்ணும் பொழுது ஒரு சில குட் நியூஸஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில கதவுகள் திறக்கப்படுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதற்கான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி இப்போ உங்களுக்கு சில காரியங்கள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சில குட் நியூஸஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி உங்களுக்கு இவங்க பணம் தராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இட்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இது வந்து அறிகுறி. நீங்கள் இன்னும் வீடு கட்டி முடிக்கல, இன்னும் பணம் ஃபுல்லாக அவங்க கைக்கு வரல. இட்ஸ் எ சிம்டம்ஸ். பட் குட் நியூஸ் கேள்விப்பட்டோம். பட் ஆனால் நீங்கள் 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், 6 வருஷம், 1 வருஷம் நீங்கள் ஒரு காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீங்க. அப்படி போராடும் பொழுது ஒரு சில நற்செய்தி உங்கள் காதுக்கு வருது. உங்கள் விடாய்த்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு சில குட் நியூஸஸ் வருது. நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிறீங்க. பட் பிதாவாகிய தேவனால் நமக்காக ஏறெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த முழுமை, உருவாக்கி வைத்திருக்கிற அந்த முழுமை நம்ம இன்னும் பார்க்கல. நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு சில குட் நியூஸஸ் மாத்திரம்தான் கேள்விப்பட்டோம். இன்னும் அதோட ஃபுல்னஸை நம்ம பார்க்கல. ஆனால் பிதாவாகிய தேவன் அதை முழுமையாக நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் பெறுகின்ற இடத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம கேட்டது ஒரு சில குட் நியூஸஸ், ஜெயமான சத்தங்கள் மாத்திரம்தான். இன்னும் அவர் வைத்திருக்கிற அந்த முழுமை, அந்த முழுமைக்குள்ள மிஸ்ட்ரி இருக்கு, அந்த முழுமைக்குள்ள ட்ரெஷர் இருக்கு, அந்த முழுமைக்குள்ள மிராக்கள் இருக்கு, அந்த முழுமைக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த முழுமைக்குள்ள நான் இவ்வளவு ஜெபிக்கவே இல்லையே, இது எப்படிங்க சாத்தியம் என்று நீங்க இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது, நான் இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது ஒரு சில துகள்கள் மாத்திரம்தான். ஒரு சில சின்ன சின்ன கோல்டு, ஒரு அந்த இது மாத்திரம்தான், பீசஸ் மாத்திரம்தான். ஆனா முழுமையான அந்த ஒரு பிளெஸிங்ஸ் இன்னும் பார்க்கல. பிதாவாகிய தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஃபுல்னஸ் நம்ம இன்னும் பார்க்கல. அந்த ஃபுல்னஸ் நம்ம கைக்கு முன்கூட்டியே வரக்கூடாதுன்னு இவ்வளோ ஆண்டு காலம் நம்மை காத்திருக்க வைத்து ஒரு சில குட் நியூஸை மாத்திரம் காதில் கொடுத்து, ஒரு சில வழிகளை மாத்திரம் திறந்து, ஒரு சில கதவுகளை மாத்திரம் திறந்து, ஆனால் முழுமை இன்னும் அடையவில்லை. ஒரு சில காரியங்கள் வனாந்திரத்தில் செங்கடலை திறக்கிறார். முழுமை அடைஞ்சிட்டாங்களா? கானானுக்குள்ள போயிட்டாங்களா? இல்லை. செங்கடலுக்கு அப்புறம் வந்து மன்னா வேணுன்றாங்க, மன்னா கொடுக்குறாரு. அப்புறம் காடை கொடுக்குறார், தண்ணீர் கொடுக்குறார். இன்னும் முழுமை அடையலை. இது அவர் செய்கின்ற அதிசயம். அவருடைய பலத்த கரத்தின் கிரியை செய்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா அந்த முழுமைக்குள்ள போகணும். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற, தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற கானான்குள்ள போக வேண்டும் என்று இதெல்லாமே அங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீங்க நானு ஏன் இவ்வளவு தூரம் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவன் நமக்காக கடைசியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆண்டு காலம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். தட் ஃபுல்னஸ். இன்னும் நீங்க நானு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த முழுமையை பார்க்கல. We didn't see that fullness. இதிலிருந்து வர ஒரு சின்ன சின்ன குட் நியூஸஸ் கேட்கிறோம், ஒரு தீப்பொறியை கேட்கிறோம். பட் தி ஃபயரிங் புஷ், எரிந்து கொண்டிருக்கிற முச்செடி நம்ம இன்னும் முழுமையா பார்க்கல. அவர் நமக்கு முழுமையாக முடித்து வைத்திருக்கிற அதிசயத்தை நம்ம இன்னும் பெறல. அதிசயம் நடக்க போகிறது என்று காது கேட்கிறோம். மழை பெய்ய போகிறது என்று மேகத்தை வைத்து கணிக்கிறோம். மழை பெய்யல. பட் the full rain, the later rain, பின்மாறி மழை. This word is powerful word for you. நீங்க இவ்வளவு நாள் பார்த்தது வந்து இதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு சின்ன சின்ன குட் நியூஸஸ் தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒரு சின்ன சின்ன கதவுகள் திறக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்ல, இன்னும் முழுமை இன்னும் அடையல. ஆனா முழுமை அவர் செய்து வைத்துட்டாரு. அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நாம் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற முழுமையை சந்திக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த முழுமை நம்மை சந்திக்க போகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நாம் ஜபித்ததை விட தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த முழுமை ஃபுல்னஸ்க்குள்ள
உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்கு வேண்டிய ஆசீர்வாதம், வருகைக்கு இன்னும் வருகை இருக்குன்னா அதற்கு பிறகு இருக்கிற ஆசீர்வாதம் 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 ஒட்டு மொத்தமா ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். எங்கன்னா ஒரு ஒரு காரியத்தை சொல்லுங்க. இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம காதுகள் கேட்கிறோம். உங்களுக்கு வழிகள் திறக்கப்படுது, கதவுகள் திறக்கப்படுது, சந்தோஷமா இருக்கீங்க. அது எப்படியாச்சும் தடுப்போமா அப்படின்னு பிசாசு கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் தன்னுடைய ஈனமான வேலையை அவன் செய்து கொண்டு தான் இருப்பான். அவன் டம்மி. அவன் ஒரு சின்ன ஒரு கதவு திறந்தோடனே அதை அவனால் அடைக்க முடியும். ஒரு சின்ன வாசல் திறந்தோடனே நம்ம உற்சாகமாகவும் திரும்ப அதை அடைக்க ட்ரை பண்ணுவான். இல்லை அப்படின்னு பேசுவான். எனக்கு ஒரே ஒரு பதில் மாத்திரம் சொல்லுங்க. பிதாவால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு. அந்த பிதாவால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது உண்மை. இறுதியில் அவரை சிலுவையில் அடித்ததும் உண்மை. அதற்கு பின்பு அவரை அடக்கம் செய்ததும் உண்மை. உயிர் தெழுகின்ற அந்த ப்ராசஸில் எங்கன்னா பிசாசால் கை வைக்க முடிஞ்சுதா? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை 3வது நாள் உயிரடைய செய்கிறார். அவனால் அந்த ரிசரக்ஷன் பவரை ஏதாச்சும் ஒன்று தடுக்க முடிஞ்சுதா? ஆனால் ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில் ஒரு சில இடத்துல அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அந்த இடத்துல மிராக்கிள் செய்யலை, ஒரு சின்ன தடை கொடுத்துட்டான். ஒரு சில இடங்களில் போவார், ஜனங்க அவரை ஏற்றுக்க மாட்டாங்க, தடையை கொடுத்துட்டான். அப்படி இவ்வளோ பண்ணவன் உயிர் தெழுகின்ற ப்ராசஸில் 3வது நாள் உயிர் தெழ வேண்டும் மாறி 4வது நாள் உயிர் தெழுந்தாரா? இல்லை 5வது நாள் ரெசரக்ஷன் ஆனாரா? ஏங்க 5வது நாள்? இல்லை, பிசாசுக்கும் அவருக்கும் செம்ம சண்டை. அவன் கூட போராடி நின்றார். இல்லவே இல்லை, தாம் சொன்னபடியே 3வது நாள் உயிர் தெழுந்தார். அவ்வளோ டச் பண்ணவன் ரெசரக்ஷன் பவரை அவனால் டச் பண்ண முடியாது. ஒவ்வொரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கு, அதுக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க, சடனாக வந்து மூடுறான். அப்பாடி அப்படின்னு ஒரு ஹாப்பினஸாக மூவ் பண்ணுறோம், சடனாக மூடுறான். லிசன் கேர்ஃபுல்லி சர்ச். அவனால் அதை மூட முடியும். இட்ஸ் சிம்டம்ஸ், ஒரு சின்ன சின்ன துகள்கள் இது, அதனால அவன் அதை டச் பண்ணுறான். பட் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 3வது நாள் அவருடைய ஆவி மீண்டும் அவருக்குள் சென்று அவர் உயிரடைகிறார். அவருடைய வல்லமை அவர் கொடுக்கிறார். மீண்டுமாக பிரசன்னத்தோடு பயங்கரமா வெளிப்படுகிறார். எப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ஃபுல்னஸ் அதுதான். அதான் முழுமை. ஜீசஸோட முழுமை எங்கன்னா அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க. அந்த உயிர் தெழுதலை யாராலும் டச் பண்ண முடியல. சதுசேரால, பரிசேரால, பேகன்ஸால யாராலும் டச் பண்ண முடியல. பிசாசால டச் பண்ண முடியல. எந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரும் டச் பண்ண முடியல. எதுனா ஒரு மிஸ்டேக் ஆச்சா அந்த ப்ராசஸ்ல? அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த 3 நாள்ல எதுனா ஒரு இடத்துல உயிர் தெழுகின்ற ப்ராசஸ்ல எதுனா ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சா? பர்ஃபெக்டா, ஹைலி பர்ஃபெக்டா, ஹைலி ஹோலியான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு 3 நாள். உலகமே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். எப்படி மிக மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ் அவர் பிறந்தாரோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இப்ப அவர் உயிர் தெழ போகிறார். எதுனா ஒரு தடை ஏற்பட்டுச்சா? அதுல எதுனா ஒரு குறைவு ஏற்பட்டுச்சா? ஒரு நாள் கழிந்து போச்சா? இல்ல, தாம் சொன்னபடியே அவர் 3வது நாள் உயிர் தெழுகிறார். அந்த முழுமை பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த முழுமையை இயேசு கிறிஸ்து முழுமையாக சுதந்திரித்தார். நீங்கள் நான் இன்று அதிசய அற்புதம் செய்கிறோம். நம்ம அவரோடு இருப்பதுனால சில வழிகள் திறக்கப்படுது, சில கதவுகள் திறக்கப்படுது, சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிற காரியத்திற்கு முழுமையை நீங்கள் நான் பார்க்கல. பிதாவாகிய தேவன் நமக்கு என்னதான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? நம்முடைய ஜெபத்திற்கு அவர் என்னதான் பதில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்?
ஒரு முழுமை ஒன்று இருக்கும்ல. இவ்வளோ ஒரு முழுமையா உங்க வாழ்க்கை இவ்வளோ மோசமா இருக்குன்னா, அந்த மோசமான காரியத்தை தேவன் அரைகுறையா விட்டு போயிடுற தேவனா? இல்லையே. He will finish it completely. He will not leave it incomplete. Enemy only leave it with incomplete. But God will complete it fully. There is no word from God, I will do this for you with incomplete. தேவனிடத்திலிருந்து இந்த காரியத்தை நான் உனக்கு அரைகுறையா செய்வேன் அப்படி வார்த்தையே இல்லை. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் முழுமையா நான் முடித்து கொடுப்பேன்ற காரியம் யோசித்து பாருங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேவனுக்கு கர்த்தர் ஒரு முழுமையான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி ஏற்படுத்தாம வைக்க வாய்ப்பு நீங்கள் எதனா ஒரு காரியத்திற்காக போராடி கொண்டு இருப்பீங்க சமூகத்தில். நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் வாசித்தேன். அகைன் ஐம் கோயிங் டு ரீட் இட். 15:20 ஜெரமியா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கள் அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது கோலியாத் சைஸ் இல்ல. தாவீது கோலியாத்தை விட 10 மடங்கு பவர்ஃபுல். தாவீதும் கோலியாத் நிகரா இருந்தார்னா 50-50 கிரெடிட் என்ன? தாவீதும் ஸ்ட்ராங்குப்பா. ஏன் உலகம் ஆச்சரியமா தாவீதை பார்க்குது அப்படின்னா, தாவீது சின்ன பையன், இவ்வளவுதான். கோலியாத் உயரம். எதற்காக உங்களையும் என்னையும் நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தில் தேவன் பொறுத்து இருக்கிறார்? சத்துருக்கள் சூழ, எதிரிகள் சூழ்ந்து நிற்கின்ற இடத்தில் எதற்காக பொறுத்து இருக்கிறார்? அதுக்கு எக்ஸாம்பிள் இஸ்ரேல். நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரேல். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்றால் அப்பேற்பட்ட ஒரு யுத்த களமான ஒரு களத்தில் தான் நம்மளை பொருத்தி வைத்திருப்பார். நீங்க எதிர்பார்க்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் ராட்சதர்கள், ஏனாக்கியர்கள், கோலியாத், ஆமான் அண்ட் ஜெசபேல். எதிர்க்கிறவங்க எல்லாம் உங்களை விட என்னை விட 100 மடங்கு பலசாலிகள், பணம் வைத்திருக்கிறவர்கள், பயங்கரமான பவர்ஃபுல். ஆனா அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம உங்களை என்ன கொண்டு போய் பிளேஸ் பண்றாரு என்றால், நம்ம இவ்வளவுதான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பூச்சி மாதிரி இருக்கியா? ஆமா, யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு பூச்சியே, நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அனுப்பும். ஒரு வேர்டு தான் பவர்ஃபுல். உங்களை என்னையும் பார்த்து போ அப்படின்னு சொன்னார்னா போவா? எங்க போறது? அவங்களாம் பெருசு பெருசா இருக்காங்களே. நான் சொல்றேன், நீ போ, நான் பாதுகாக்கிறேன், நீ போ. அவங்களுடைய பவர் எவ்வளோ பெரிய பவரானா இருக்கட்டும், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன், நீ போ. உன்னை எப்படி ரட்சிக்கிறேன்னு பாரு, உன்னை எப்படி காப்பாற்றுகிறேன்ற பாரு, எப்படி உனக்கு அதிசயம் நடத்துகிறேன்றதை பாரு. அவங்க புரிந்து கொள்வாங்க உன் கூட நான் இருக்கிறேன் என்று. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் ஒரு சில சமயம் யோசிப்போம், எதற்காக இவ்வளோ போராட்டம் மத்தியில் கொண்டு வந்து என்னை அமர வைத்திருக்கீங்க? எதிரிகள் பாளையமிட்டு என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, இங்கே எதற்கு என்னை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? என் சைஸை பாருங்க, அவங்க சைஸை பாருங்க, என்னுடைய உருவத்தை பாருங்க, அவங்க உருவத்தை பாருங்க. அவங்க இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கிறாங்க, அவங்க தரக்கூடிய ப்ரெஷரை பாருங்க, என்னால் தாங்க முடியுமான்னு கேட்கும் பொழுது நான் கூட தான் இருக்கிறேன், என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். போ. நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் நான் சொல்லட்டுமா? அவரை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு இறங்குங்க. அப்போ அவர் சொல்லணும், தாவீதின் குமாரனே வா. என்னால தான் தாவீதுக்கு பெருமை, என்னால தான் தாவீதை ராஜாவுக்கு அபிஷேகம் செய்கிறேன். நான் தான் தாவீதை சூஸ் பண்ணேன், இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீதை நான் தான் சூஸ் பண்ணேன். தாவீது ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லணும்? என் பேரை சொல்லி தாவீதுகிட்ட போய் சொல்லணும், உங்கள் அப்பா வந்து தேவன், அப்படி தான் சொல்லணும். என்ன இது தாவீதின் குமாரன் என்ன கூப்பிட வைக்கிறீங்க? நான் குமாரனா? தேவன் ஒருத்தர் மேலே பிரியமும் நேசமும் வச்சுட்டார் அப்படின்னா அதை அவர் என்றைக்குமே மாற்ற மாட்டார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பாருங்க, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது தன்னை அவர் பெருமைப்படுத்தலை, ரெசிஸ்ட் பண்ணல. தாவீதோடு என்ன கம்பேர் பண்ணுறீங்க? தாவீதை உருவாக்குறது நான் தானே, அப்படி எதுவுமே பேசலை. எஸ், தாவீதின் குமாரன் தான். கேன் ஐ டெல் யூ சம்திங்? நீங்கள் நான் அவரை கூப்பிடும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து சீஷருக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போ சீஷருக்கு ஒன்று சொல்லுவாங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பரம
பிதாவே. இங்கிலீஷில் ஹெவன்லி ஃபாதர். ஃபாதர் அப்படின்னா தமிழ்ல அப்பா. ஃபினிஷ்ட். அந்த அப்பான்னு கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எதற்காக பிசாசு நீங்கள் ஜெபிக்கக்கூடாதபடி தடுக்கிறான் அப்படின்னா, நீங்கள் முழங்கால் படிட்டு அப்பா கிட்ட கேட்கும் பொழுது அப்பா உங்களுக்கு கொடுக்கின்ற பதில், இங்கே பார், இங்கே பார், நான் உனக்கு எப்படி முடிச்சு வச்சிருக்கின்றதை பார். என் கை தெரியுதா? தெரியுதுப்பா, நல்லா உத்துப்பார். அப்பா என்ன, நான் தெரியுறேன்ப்பா உள்ள, தட்ஸ் ஆல். அவருடைய கரம் தெரியுது, அந்த கரத்தை நல்லா உத்து பார்த்தா என் ஃபேஸ் தெரியுது. அப்போ அப்பா சொல்கிறாரு, உன்னை என் கையில் வச்சிருக்கிறேன், பிரச்சனையோடு வச்சில்ல, எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் இப்படி தான் அந்த பிரச்சனையை முடிக்க போகிறேன், நீ விசுவாசி. நீங்கள் நான் அவர் சொன்ன வார்த்தை கேட்டு விசுவாசித்து முடித்த உடனே ஆஃப்டர் சம் டேஸ், சம் hours, சம் months, சம் இயர்ஸ், நீங்கள் எதை பார்த்தீங்க அப்படியே வெளிப்பாடா அது அப்படியே நடக்குது. இப்படி ஒரு ப்ராசஸை முன்கூட்டியே பார்த்தா பிசாசு விடுவான்னா, ஆகவே தான் ஜெபம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறான். ஸோ டூ நாட் குவிட் யுவர் ப்ரேயர். ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. அகெயின் ஸ்டார்ட் தி ப்ரேயர். மீண்டும் எழுந்து ஓடுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை மூமெண்ட் இருக்குது, ஷேர் பண்ணணுன்னா கைண்ட்லி ஷேர். மூமெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு நெசசரி ஒன்று. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. Your prayer is the most powerful prayer. எது சாத்தியமில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, ஆனால் உங்கள் ஜெபத்தின் மூலியமாக அவரால் அதை செய்ய முடியும். பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ணத்தை நீங்கள் நான் இன்னும் ஃபுல்னஸை பெறல இந்த காரியத்தில், பர்டிகுலராக இந்த காரியத்தில். இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப வருஷம் போராடி கொண்டு இருப்போம், அவரை நம்மளை வாட்டி வதக்கி கொண்டு இருப்பார். அந்த காரியத்தில் ஃபுல்னஸ் இன்னும் பார்க்கல. We don't know what are store up in that fullness. அந்த முழுமைக்குள்ள என்னென்னலாம் திணிக்கப்பட்டு இருக்குது, பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கு யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்ற மாதிரி, நீங்கள் கோடா கோடியாக பெறுகின்ற மாதிரி, உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது, அவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தை நிறைவேறக்கூடிய எல்லாத்தையும் அவர் ஸ்டோர் பண்ணி ஒரு ரவுண்டு மாதிரி, ஒரு கேலக்சி மாதிரி அழகாக வைத்திருக்கிறார். அதை நம்ம பெறுகின்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். அது நம்ம இடத்தில் வந்து சந்திக்கிற இடத்திற்கும் அது வந்திருக்கு. ஆனால் நாம் ஜெபித்ததற்கும், நாம் அவரை துதித்ததற்கும், நாம் அவரை தேடினதற்கும் இது எங்கேயோ இருக்குது. நம்முடைய கிரியை ரொம்ப கம்மியாக இருக்குது. தேவன் உங்களை ரொம்ப கடினமான ஒரு 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 கிரவுண்ட்ஸில், ஒரு ஏரியாவில் உங்களை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களை அவரே அனுப்புகிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசணும்னு தெரில. ஸோ we can pray. Father, we thank you for this precious moment. Such a powerful word you have given to us, and you have spoken directly to us. Even though we are very small and we are very tiny, you are telling to us, go, I am the Lord who sent you. I am the Lord who is sending you. You just move forward. If the enemy is so big and so powerful, do not worry about anything. I am the Lord who is sending you. And I am the Lord who is strengthening you. Nothing will harm you. There is no pestilence against you. I am the Lord who keep you shine and safe. தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உன்னதமானவர், நீர் மகிமையானவர். இந்த விலையேற பெற்ற மகிமையான வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நாசமோசமான காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, நான் தானே உன்னை அனுப்புகிறேன், நீ எதற்கு பயந்து பயந்து தயங்கி தயங்கி அமர்ந்து கொண்டிருக்க? நான் அனுப்புகிறேன். சத்துருவனுடைய பலத்தை பார்க்குறியே, என்னுடைய கிரியை ஏன் பார்க்க மாட்டேற? நான் செய்த கிரியைகளை ஏன் பார்க்குற? உன் சத்துரு என்ன செஞ்சாங்க சொல்லு பார்க்கலாம். உன் சத்துரு பயமாத்திரான், முறுத்துறான், வேற என்ன பண்ணியிருக்கிறான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவன் என்ன கிரியை செய்திருக்கிறான்? ஒன்றுமே செய்யலையே. ஆனால் என்ன கொஞ்சம் எடுத்து பாரு, நான் செங்கடலை பிளந்திருக்கிறேன், பெரிய பெரிய ராஜ்யங்களை அழித்திருக்கிறேன், பார்வோனை அதம் பண்ணி இருக்கிறேன், மழை வர வைத்திருக்கிறேன், மழைக்குரிய அறிகுறியே இருக்காது, ஆனால் மழை வர வைத்திருக்கிறேன்.
இவ்வளோ அதிசயமான காரியம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உன்னை பயமுறுத்துறோம். என்ன பண்ணியிருக்கிறான்? பயம் மட்டும்தான் முறுத்த முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்களை பிடித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் இந்த செவியை சாய்க்கிறோம். நீர் சொல்லுகின்றதை செய்கிறோம். உங்களுடைய முழுமையை பார்க்கின்ற இடத்துக்கு நேரம் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன்ப்பா. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ உங்களுடைய ஃபுல்னஸ்ஸை அவங்க பார்க்க நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த முழுமையை, அந்த ஃபுல்னஸை ரிசீவ் பண்ண தகப்பன உதவி மொத்தம் செய்யுங்க. எல்லாரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.